இப்போ நீங்கள் யாருக்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலுமே அவங்க லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க முதல்ல சொல்கிற விஷயமே, நான் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூடயாகட்டும் இல்லை நான் லவ் பண்ணுற பொண்ணு கூடயாகட்டும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே தான் இருக்கேன், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சந்தோஷம் இருக்க கம்மியாகிட்டே தான் இருக்குது, சண்டையும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நம்ம ஒரு நோட்டு போட்டு நமக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எழுதுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. பட் ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்னலாம் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணினாங்களோ அது எல்லாமே எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்கான ஒரு பிரிவினையை உருவாக்குறதே நம்மளாக தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே நம்மளுக்கு இருக்காது. நம்மளோட கோபத்தை முழுக்க அவங்கக்கிட்ட நம்ம வெளிப்படுத்திடணும், அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு சிறந்தது அல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆர்கியூமெண்ட்டில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசித்தாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே நமக்கு தோணாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டு விஷயம்தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சின்ன ஒரு கேப் விடுங்க, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இது மேலே உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, உங்கள் மேலே தப்பு இல்லாட்டியும் சரி, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் வேணும். ஏன்னா நம்ம வார்த்தைகளை நம்ம ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டோம் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கேப் விடுங்க. நம்ம எடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு சின்ன கேப். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆனாலுமே அந்த பிரச்சனை நம்மளுக்கு முடியணும், ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம போய் பேசணும். அது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஈகோவையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட்டாக போய் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே அவங்களுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறது நிறையா விஷயம் இருக்கும். ஆனால் அது சொல்லாமல் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளே போய் முதலாக பேசும்போது அவங்க ப்ராப்ளம் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அந்த டைமில் ஒரு கேப் விட்டு பேசுகிறதுனால அப்போ நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடச்சி அதுக்கு நம்ம சரியான ஒரு ஆன்சர் பண்ணுறக்கோ இல்லை நம்ம சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறக்கோ ஆன ஒரு சான்ஸ் கிடைக்கும். திரும்ப மூணாவதாக நான் சொல்கிற விஷயம் வந்து, நீங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த தப்பு தான் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா எக்காரணத்தை கொண்டுமே அந்த தப்பை நீங்கள் திரும்ப பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உடச்சிரும். ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 3 விஷயத்த நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கலாம். ஏன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி.